அண்மை செய்தி. நெல்லை ஆட்சியரகத்திலிருந்து இலவச மடிக்கணினிகளை கல்லூரி மாணவர்களே லாரியில் ஏற்றிய அவலம் நிகழ்ந்திருக்கிறது. தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இல்லாததால் கல்லூரி மாணவர்களை ஆட்சியரக அதிகாரிகள் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் கல்லூரியில் இலவச மடிக்கணினி வழங்க மாணவர்களை கொண்டே லாரியில் மடிக்கணினிகளை ஏற்றிய அவலம் நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப நெல்லை ஆட்சியரகத்துல கூலி தொழிலாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இல்லாததுனால கல்லூரி மாணவர்களை அந்த வேலைக்கு பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன சொல்லப்படுகிறது, விரிவா சொல்லுங்க. நிச்சயமா பூர்ணிமா, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு அருகே உள்ள சட்ட கல்லூரிக்கு எதிரே உள்ள ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி என்பது உள்ளது. இந்த கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்குவதற்காக கல்லூரியிலிருந்து லாரிகள் கொண்டு வரப்பட்டன. அதை ஏற்றுவதற்கு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இல்லாத காரணத்தினால சுமார் 25க்கும் மேற்பட்ட மாணவர்களை அழைத்து வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்த மடிக்கணினியை மாணவர்கள் மூலமாக லாரிகளில் ஏற்றி ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டதால் காரணமாக பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. சுமை தூக்கும் தொழிலாளி கூட நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இல்லாமல் மாணவர்களை கொண்டே அந்த மடிக்கணினி என்பது ஏற்றப்பட்டதும், மேலும் அந்த லாரியில் நீங்க நேரடியாக பார்க்கலாம், ஒரு ஆபத்தான நிலையில அவங்க பயணம் மேற்கொண்டு இருப்பதும் நேரடியாக பார்க்கலாம். அந்த அளவிற்கு சுமை தூக்கும் தொழிலாளி இல்லாதனால படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து இது போன்ற சுமை தூக்கும் தொழிலாளருக்கு பதிலாக அவர்களை கொண்டு அந்த மடிக்கணினி ஏற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆபத்தான பயணத்தை நேரடியாக அங்குள்ள ஆட்சியில கூட அவரோட தலைகள் படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அந்த அளவிற்கு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக அந்த மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த மடிக்கணினி ஏற்றப்பட்ட சம்பவத்துக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பெற்றோர்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.